காலையில வந்து நான் ஒரு வீடியோ போட்டேன். அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து ஒரு விஜய் ஃபேன் வந்து எனக்கு கால் பண்ணாரு. கால் பண்ணிட்டு நீ வந்து உங்க டிஎம்கேலாம் வந்து ஒழுங்கான்னு என்னைய கேட்டாங்க. எப்பா நான் டிஎம்கே எல்லாம் கிடையாது, நான் டிஎம்கேயும் கிடையாது, ஏடிஎம்கேயும் கிடையாதுன்னு. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். எனக்கு வந்து 18 வயசு ஆனதுலேருந்து 2 ஓட்டு போட்டிருக்கேன். 2 எலெக்ஷன் வந்து பார்த்துருக்கேன். 2 எலெக்ஷனுமே நோட்டா தான்ப்பா போட்டிருக்கேன். நோட்டானா எனக்கு யாருக்கும் போட விருப்பம் இல்லைன்ட்டு கடைசி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன்ல தான் 2 டைம்ஸ் போட்டிருக்கேன். இந்த டைமும் அதுக்கு போட தான் ஹைலி சான்ஸ் இருக்கு. அந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. சரிங்களா? அதனால வந்து விஜய்னே எனக்கு பிடிக்கும்பா. நான் வந்து இப்போ வந்து ரீரிலீஸ் படம் வந்து ரிலீஸ் பண்றீங்களா? கில்லி படம், திருப்பாச்சி படம் எந்த ரீரிலீஸ் வேணா பண்ணுங்க. நான் 200 என்ன 1000 டிக்கெட் கூட கொடுத்து போய் பாக்குறேன். சினிமால அண்ணன் வந்து ஏதாவது பிரச்சனைனா 10 பேரை அடிச்சு பறக்க விடுவாரு. எனக்கு வந்து அந்த பொய்யான சினிமா தான் எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த ரியாலிட்டியில நீங்க பண்ற அந்த கட்சின்னு பண்றது எனக்கு வந்து சுத்தமா பிடிக்கல. எனக்கு பிடிக்கலப்பா. உங்களுக்கு பிடிச்சா நீங்க போய் ஓட்டு போடுங்கப்பா. எனக்கு வந்து விஜய் வந்து ஒரு ஃபேன் தான். நிறைய பேர் வந்து ஒதுங்கிட்டாங்க. நேற்று நிறைய பேர் வந்து எனக்கு வந்து எஸ்எம்எஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. எப்பா இனிமே நான் வந்து விஜய்க்கு ஃபேனா இருக்க மாட்டேன், நான் விஜய்க்கு ஓட்டு போட மாட்டேன், நான்லாம் போய் ஓட்டு கேட்க மாட்டேன். நிறைய பேர் கேர்ள்ஸ், வயசானவங்க எல்லாருமே வந்து நிறைய பேர் பேக் அடிச்சிட்டாங்க. ஏற்கனவே சிவகார்த்திகேயன் வீட்டை பத்தி நம்ம தப்பா பேசும்போதே நிறைய பேர் வந்து பேக் அடிச்சிட்டாங்க. இப்போ வந்து இன்னொரு இன்சிடென்ட் வந்து நடக்கும்போது இப்போ எல்லாருமே வந்து வேண்டாம்ப்பா நான் வந்து விஜய் ஃபேனே கிடையாது அப்படியே மாத்தி பேச. நான் மட்டும் பேசல, நீங்க வந்து நம்பாட்டி ட்விட்டர்ல, யூடியூப்ல, இன்ஸ்டாகிராம்ல போய் பாருங்க. விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி பேசின எல்லாருமே விஜய் ஃபேன்ஸ், ட்ரூ விஜய் ஃபேன்ஸ் தான் போடுறாங்க. யாரும் வந்து டிஎம்கே கிட்ட 200 வாங்கிட்டு போடல. எல்லாருமே விஜயோட தீவிர விஜய் ஃபேனு. ரொம்ப மனசு வலிச்சு போய் அவங்க வீடியோ போடுறாங்க. அண்ணன் என்ன பண்ணாலும் நாங்க வந்து முட்டு கொடுப்போம்னு சொல்லிட்டு அண்ணன் ஓவரா போய்கிட்டே இருக்காருன்னு நிறைய பேர் போடுறாங்க. நான் மட்டும் போடல, எல்லாரும் போட்டுட்டு இருக்காங்க. நம்பாட்டி யூடியூப்ல போய் பாருங்க. எல்லாரும் கழுவி தான் ஊத்துறாங்க. இதை எப்படி திருத்தணும்னு பாருங்க. வேற என்ன பண்றது? நீங்க என்ன விஜய் அண்ணன் கூட இருக்கிறவங்க யாராவது இருந்தீங்கன்னா விஜய் அண்ணன் இதை எப்படியாவது கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணணும். நீங்க வேற திரிஷா மேடம் கூட்டு வந்துட்டீங்க. எலெக்ஷன் டைம் வேற. இந்த டைம் வந்து யாருமே ஓட்டு போட மாட்டேன்னு பேசிட்டு இருக்காங்க. ஏதாவது கொஞ்சம் பிளான் பண்ணி ஏதாவது மீடியால வந்து பேசுங்க. திரிஷா வந்து எனக்கு தங்கச்சி மாதிரி தான் அப்படின்ட்டு ஏதாவது ஒன்று பேசுங்கன்னு நீங்க வந்து மண்டையை கழுவி கூட்டுவாங்க. அப்பதான் வந்து ஓட்டு போடுவாங்க. இது அப்படியே நீடிச்சுட்டே போனா கண்டிப்பா எலெக்ஷன்ல வந்து ஓட்டு போட மாட்டாங்க.